மலச்சிக்கலுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமின்றி இயற்கையான தீர்வு. ராஜ்லாக்ஸ் கேப்சூல். தொடர்புக்கு 9600426500. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட இந்தியாவை திட்டத்துக்கு ஒரு வேர்ல்டு ஸ்டேஜை யூஸ் பண்ணிருக்காங்க. அதற்கப்புறமாவும் இதுக்கு மேல நம்ம பேருக்கு எதுவும். ரெண்டாவது தப்பான ப்ராபகண்டா வார்ஃபேர் மாத்திரம் தான் பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 1947 இருந்து இன்னி வரைக்கும் ப்ராபகண்டா வார்ஃபேர் தான். ஒரு வார் கூட ஜெயிச்சது கிடையாது. ஆனா பேசுறது மாத்திரம் பாத்தீங்கன்னா எல்லா வாரையும் ஜெயிச்சு தள்ளின மாதிரி பேசுவாங்க. சோ அது இவங்களால நம்மளால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம கிளியர் கட் மெசேஜ் உலகத்துக்கே சொல்லியாச்சு. இது இந்தியா ஹாஸ் த ஃபுல் ரைட். அதுலயுமே ஐநாவுடைய 51வது ஷரத்துப்படி என்னுடைய நாட்டை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதுபடி நான் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற ரூட் நான் எடுக்கிறேன். சோ அது ஐநாவுடைய சார்ட்டர்ல என்ன சொல்லுது, நான் மற்ற நாடு மேல போய் அத்துமீறக்கூடாது. ஆனா என்னுடைய நாடு மீது ஒருத்தர் தாக்குதல் பண்ணானா நான் அதை காப்பாத்திக்கிறதுக்கான எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ரைட் அப்படின்ற ஒரு சரத்தை எடுத்து அந்த சரத்தை தான் நம்ம நேற்று உபயோகப்படுத்தி நாம யார டார்கெட் பண்ணிருக்கோம்னா நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணிருக்கோம். நம்ம பாகிஸ்தான் ராணுவத்து மீது தாக்குதல் பண்ணல. நம்ம பாகிஸ்தான் ஒரு அப்பாவி பொதுமக்கள் மீதோ இல்ல வேற எந்த ஒரு அமைப்பின் மீதோ நம்ம தாக்குதல் பண்ணல. நம்ம தாக்குதல் பண்ணது எல்லாமே தீவிரவாத அமைப்பு. அது அவங்களும் இப்ப உலகம் பார்த்துட்டு தானே இருக்கு. இப்ப அப்பாவி பொதுமக்களை அடிச்சு 10 மணி நேரம்னா இன்னொரு 10 நாடுகள் சண்டைக்கு வந்திருக்கணும்ல. அடிச்சது எல்லாமே ப்ரிசைஸ் டார்கெட் அட்டாக்கு. அதுலயும் எல்லாருமே தீவிரவாதிகள் தான் மேஜரா கொல்லப்பட்டது. அப்பப்போ கொஞ்சம் சில சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் இருக்கதான் செய்யும். ஏன்னா நீங்க எவ்வளவுதான் ப்ரிசைஸ் கைடட் மிசைல் லான்ச் பண்ணீங்கனாலும் அங்க சில தப்பான இடத்துல தப்பான ஒரு மனிதர் போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு குழந்தையோட போட்டோவை போட்டு எல்லாருலயும் அது ஒரு ப்ராபகண்டா வார்ஃபேர். ஒரு உமன் அடிபட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேற எதுவுமே ஆப்ஷனே கிடையாது. இப்ப திருப்பி என்னன்னா அங்க சமையல் பண்ண வந்த யாராவது காட்டலாம். சமையல் பண்ண வந்தாங்க. நாம பண்ண தாக்குதல்ல மினிமம் சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி நாம அடிச்சது நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் நம்ம இன்னைக்கு காலையிலேயே எல்லாரும் சொல்லியாச்சு. அதாவது கிட்டத்தட்ட எல்லா தூதரகத்துக்கும், முக்கியமா அமெரிக்காவுக்கு, ரஷ்யாவுக்கு, அப்புறமா சவுதி அரேபியாவுக்கு. ஏன்னா இவங்க போய் நேத்திக்கு அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன்ல போயிட்டு இவங்க அழுதுருக்காங்க. இந்த மாதிரி இந்தியா எங்க மேல தாக்குதல் பண்ண போறாங்க. அவங்க துருக்கி மூலமா ஒரு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. சோ அதையும் இந்தியா நேத்திக்கே மறுத்துட்டாங்க. ஆக்சுவலா நீங்க சொல்றது எதுவுமே சரி கிடையாது. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் பாகிஸ்தானோட வாய்ஸ்ல பேசணுன்றது நாங்க எதிர்பார்க்கலன்ற ஒரு மறுப்பு நம்ம நேத்திக்கே இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொடுத்தாச்சு. சோ அதை வச்சு பார்க்கும்போது இஸ்லாமிய உலகம் பாகிஸ்தான் பின்னாடி இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. சவுதி அரேபியா நம்ம கூட தான் இருக்காங்க, UAE நம்ம கூட தான் இருக்காங்க, கத்தார் நம்ம கூட தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரே வாய்ஸ்ல ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றாங்க, பெரிய எஸ்கலேஷன் வேணா, ஆனா இந்தியா எடுத்த டெசிஷன் கரெக்ட், இந்தியாவோட அட்டாக் கரெக்ட். நம்முடைய செயல்பாடு பார்க்கும்போது இப்ப நம்ம ராத்திரி 1:45 நடந்து முடிஞ்ச இந்த தாக்குதல்ல நிறைய ஊடகங்கள், சாணக்கியா உட்பட நம்ம ரொம்ப விரிவா சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ ராணுவத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 9 இடங்கள் நடந்தது. அது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அந்த தாக்குதல் நீடிச்சது. அதுல ஒரு இடத்துல கூட நாங்க சிவிலியன்களை குறி வைக்கல. இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான் ராணுவத்தோட நாங்க குறி வைக்கல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நேரடியா நாங்க தாக்குதல் நடத்துறது எல்லாமே பயங்கரவாதிகளோட முகாம்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதோடைய சேட்டலைட் பிக்சர்ஸ் மட்டும் இல்லாம அவங்களுடைய தாக்குதல் நடத்தப்பட்ட விமானங்கள்ல இருந்து, ராக்கெட்ல இருந்து அதெல்லாம் எடுக்கப்பட்ட பிக்சர்லையும் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இந்த ப்ரூஃப் சர்வதேச சமுதாயத்துல நம்ம செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்டா நம்ம செல்ஃப் டிசிப்ளின்டா இருந்தோம் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் உதவும் திரு கணேஷ்குமார்? இல்ல, ஆல்ரெடி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அதுதான் இப்ப ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இது சீக்கிரமா முடிச்சுக்கோங்க அப்படிங்கறதா. ஏன்னா பாகிஸ்தான் கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது நம்மளுக்கு மாத்திரம் இல்ல, ஓகே, அமெரிக்காவுக்கும் சேர்த்துதான் கெட்ட பேர் வாங்கி கொடுக்க ட்ரை பண்றாங்க. அதனால இந்த விஷயத்த உலக சமுதாயம் பாகிஸ்தானை ஒரு விக்டிமா எல்லாம் பாக்குற காலம் போச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணாலும் வெளிப்படையாவே பார்க்க முடியுது. ஏன்னா 10 மணி நேரத்துல நம்மளுக்கு இந்நேரம் 10 கண்டனம் 100 கண்டனம் வந்திருக்கும் முன்னாடி எல்லாம். இப்ப நம்ம வெளியுறவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பே கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட குயிக்கா முடிச்சிருங்கப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு.
முடிங்க, அதாவது சீக்கிரமா முடிங்கன்றதுதான் வார்த்தையா இருக்கே தவிர இதுல வந்து எங்கேயுமே நீ கண்டம்ன்ற வார்த்தை இந்தியா பக்கம் வரல, எந்த சைட்ல இருந்தும் வரல, ஈவன் சைனா கிட்ட இருந்து வரல. அதான் நம்ம சர்ப்ரைஸ். இதுல என்னன்னா நம்ம சைனா வந்து இந்தியாவுடைய அட்டாக் வந்து ரெக்ரெட்டபிள் அப்படிங்கிற வார்த்தையை சைனா பயன்படுத்தி இருக்கு. இல்ல ரெக்ரெட்டபிள், ஆனா கண்டம்னேஷன். ரெக்ரெட்டபிள் யார் வேணா சொல்லலாம். நான் கூட அதாவது இப்ப நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம அடிச்சா நம்ம ஊர்ல இருக்கிற இங்கேயே கட்சி தகராறு இருக்கக்கூடிய கட்சிகளோட தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பாகிஸ்தான் அடிக்கக்கூடாது, பாகிஸ்தான் அப்பாவி பொதுமக்கள் இருக்காங்க, நாங்க வருத்தப்படுறோம் பாகிஸ்தானியர்களுக்காக. இங்க இருக்கிற இந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுடைய உணவு தின்னுட்டு இந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லாம பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சில கட்சி தலைவர்களே இருக்காங்க இந்த ஊர்ல. நீங்க சைனா விட்டுருங்க, இங்கேயே அந்த வார்த்தைகள்லாம் வருது இல்ல. சோ ரெக்ரெட்ன்றது எப்படி வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆனா கண்டம்ன்ற வார்த்தை தேவை. சோ அந்த கண்டம்ன்ற வார்த்தை உலகத்துல இருந்து எங்க இருந்தும் வரலையே. சோ அது வந்து பெரிய விஷயம் இல்லையா. அப்ப பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது ஆல்ரெடி. சோ இப்போ வந்து நம்மளுடைய ஆப்ஷன் எல்லாமே என்னன்னா, இந்த டெரர் கேம்ப்ஸ் இத்தனை வருஷமா இருக்கு, இந்த டெரர் கேம்ப்ஸ் வச்சுதான் இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த டெரர் கேம்ப்ஸ் வச்சுதான் அந்த நாட்டு மக்களையே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நாட்டு மக்களுக்குமே அநீதி நடக்கப்பட்டிருக்கிறது. பலூச்சிஸ்தான் என்ன ஆகும், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் எப்படி மீட்கிறது, இதை மாத்திரம் தான் இப்ப நம்ம எடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து டெரரிசம் வந்து ஒரு வார் மெக்கானிசமா மாத்தி வச்சு இவங்களோட ஆர்மியோட இன்காம்பிட்டன்ஸ வந்து மறைச்சு வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க இத்தனை நாள். இதை உலகம் முழுக்க எடுத்துட்டு போய் சேர்த்திருக்கோம். இப்ப உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் நம்ம கூட நிக்கிறாங்க அப்படின்றதையும் நான் பெருமையா, அதுவும் இல்லாம இது வந்து இந்தியாவோட ராஜதந்திர நடவடிக்கை. ஏன்னா 15 நாள் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். அதாவது அடிச்சு அடுத்தெல்லாம் நம்ம அடிச்சிருந்தோம்னா அது கதையே வேற. இப்ப வந்து உலகத்துல இருக்க எல்லா நாடும் பாரு, அடிச்சா நீயும் அடிச்ச, அப்ப அவனும் நானும் ஒண்ணுன்ற மாதிரி ஆயிடும். இப்ப அப்படி கிடையாது. உங்க 2 பேருக்கும் தகராறுங்கிற மாதிரி கொண்டு இருப்பாங்க, 2 பேரும் சண்டை போட்டிங்கிற மாதிரி கொண்டு இருப்பாங்க, 2 ஈக்குவல் ஆக்கிருப்பாங்க. போட்டாங்க, அவன் பண்ண அத்துமீறல் வந்து வெளியில தெரியாம போகும். நான் இப்ப 15 நாள் நான் அமைதியா இருந்தேன், உலக அரங்களை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் வந்து நான் சமர்ப்பிச்சுட்டேன். நான் ஐநா சபையில க்ளோஸ் டோர் மீட்டிங் நேற்று நடந்தது. நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்க, உங்க நாட்டுல இருந்து வந்து இருக்கு எல்லாமே சொல்லி எல்லாத்தையும் முடிச்சாட்டு, இதுக்கப்புறமாவும் நீ வந்து இந்தியா தான் ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் ஒரு அக்யூசேஷனை என் மேல வைக்கிற அப்படின்னா உலக நாடுகள் எல்லாருமே கவனதான் இருப்பாங்க. சோ இப்ப நம்ம அட்டாக் பண்றது இல்ல, இப்ப அடுத்த லெவல் எஸ்கலேஷன் அவங்க இப்ப என்ன பண்றது அப்படின்றதுதான். இப்ப அவங்களால இப்ப ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஏன்னா தே ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் அம்யூனேஷன்ஸ். அப்ப அவங்க கிட்ட அம்யூனேஷன்ஸ் கிடையாது. எல்லாத்தையும் யுக்ரைனுக்கு பாதி கொடுத்துட்டாங்க, பாதி வந்து வேலை செய்யாதான் தெரியாது. நேத்தி வந்து 2 விமானங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதாக இந்தியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து JF சீரீஸ்ல இருக்கக்கூடிய சைனாவுடைய விமானமா இல்ல இன்னைக்கு பிரஸ் மீட்ல அதை பத்தி எந்த வரியும் காணுமே இருக்கு நம்ம கிட்ட. இப்ப இன்னைக்கு பிரஸ் மீட்ல அதை பத்தி எந்த தகவலும் இல்லையே. இல்ல அதை பத்தி இல்ல. ஆனா அங்க இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து அப்படிதான் சொல்லுது. சில சமயத்துல அது F-16 இருந்ததுன்னா நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா F-16 வந்து அமெரிக்காவோட விமானம். போன தடவை வரும்போதே நம்ம சைலண்டா தான் இருந்தோம். F-16 வந்து ரொம்ப, அதாவது இன்வின்சிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் டேக் வச்சிருக்கு. அந்த நேம் டேக் கொண்ட பிளைட்டை வந்து அடிச்சதை வந்து அமெரிக்கா இனிமே ஒத்துக்காது. ஏன்னா அது வந்து வேற ஒரு 2 இன்ஸ்டன்ஸ்ல மாத்திரம் தான் F-16 இட் ஹாஸ் கான் டவுன் இந்த டாக் ஃபைட். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அபிநந்தன் வர்தமானன் அவர்கள் செஞ்ச காரியம் அப்படின்வாங்க. இப்ப நேற்றுக்கு நடந்ததுல வந்து அது JFR இருந்ததுனால சைலண்டா இருப்பாங்க, F சீரீஸானா தெரியாது. சோ ஆனா இது கொஞ்ச நாள் கழிச்சு வரும். இனி வரைக்கும் அந்த F-16, அதாவது அபிநந்தன் வர்தமானனோட அந்த நிகழ்வு போது நடந்த F-16 இன்டாக்டா இருக்குன்றதுதான் பாகிஸ்தானோட வேர்ட்ஸ். சோ அதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியல. அப்ப 2 ஃபிளைட் போச்சு கீழே அப்படின்றது பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர்ல இருக்கிற ஜனங்க சொன்னதை நம்ம நிறைய ஊடகங்கள் வாயிலாக பார்க்கும்போது, ஒண்ணு வந்து MiG-29 பைசன், MiG-21 பைசன் எடுத்துக்கிட்டா, இன்னொன்னு என்ன, அது இன்னொன்னு விழுந்தது இல்ல, அது காத்துல இருந்து விழுந்ததுன்னா அதோட பேர் என்னன்னு நமக்கு தெரியணும்ல. அது இன்ன வரைக்கும் பாகிஸ்தான் சொல்லவே இல்லை. சோ அது மாதிரி அவங்க வந்து அதாங்க இது எடுப்பாங்க. வடிவேலுக்கு செந்தில் கவுண்டமணி காமெடி மாதிரி அதுதாங்க இது எடுப்பாங்க. அந்த மாதிரிதான் இது. ஏன்னா அந்த இன்னொரு பைலட் அடிச்சே வேற கொண்டு இருக்காங்க இவங்க அந்த டைம்ல. அந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஆர்மி யாரு, இவங்களோட ஏர்போர்ஸ் யாரு, தீவிரவாதி யாரு, நல்லவன் யாரு, எது கட்டவன் யாருன்னு அந்த நாட்டுல தெரியவே தெரியாது. சோ ஒருத்தங்கிட்ட கன் இருக்கும், அந்த கன் இருக்கிறவெல்லாம் வார்லாட்ஸ் தானே அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஏரியாஸ. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட சிவிலியன் ஸ்ட்ரக்சரே கிடையாது. முதல்ல அந்த கவர்மெண்டே வந்து இட்ஸ் லைக் இது வந்து மிலிட்ரி கண்ட்ரோல்ல இருக்கா, இல்ல இன்டெலிஜென்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கா, இல்லைன்னா வந்து சிவிலியன் கண்ட்ரோல்ல இருக்கானே தெரியாது. யாரு வேணா எப்போ வேணா நமக்கு வந்து 2 முக்கியமான விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வேண்டியிருக்கு திரு கணேஷ்குமார். நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம 15 இடத்துல தாக்குதல் மன்னிக்கணும் 9 இடத்துல தாக்குதல் நடத்துறத சொன்னோம். ஆமா, 25 நிமிஷம் இந்த தாக்குதல் நடந்தது அப்படிங்கிற டைம் ஃப்ரேம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ எவிடன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு வந்து இதுல கேஷுவாலிட்டி என்ன, எவ்வளவு, யாரு அப்படிங்கிறது எப்ப தெரியும், எப்படி தெரியும்?
அவங்க தான் கொடுக்கணும், பாகிஸ்தான் தான் கொடுக்கணும். இப்ப நம்ம வந்து நம்மளோட அட்டாக் மாத்திரம் தான் நம்ம பண்ணோம். அதோட இதை நியூட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஓகேவா, லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரோடைய பகுதிகள்லாம் நிறைய நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி லாகூர் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. டீப் இன்சைட் பாகிஸ்தான்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்ஏசி தாண்டத பெரிய விஷயமா இருக்கும். இப்ப எல்ஓசியும் தாண்டி போய் அடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இது. ஆனா பாகிஸ்தான் வந்து எல்ஓசில இருந்து எவ்வளவு தூரம் இருக்குது, ஐபில இருந்து எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிட்டு அவங்க கொண்டு போயிருக்காங்க. நான் வந்து ஐபில இருந்து 100 கிலோமீட்டர், ஐபில இருந்து 30 கிலோமீட்டர்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. கரெக்ட். இது வந்து பாகிஸ்தான் வந்து இதுக்கு மேல மறைக்க முடியாது எல்லாத்தையும். ஏன்னா அடி வாங்கிட்டாங்க, பிளஸ் வந்து ப்ரூஃபோட கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேல வந்து எதுவுமே இல்ல, 200 ட்ரீஸ் வேர் அப்ரூவ்டெட்லாம் சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு மேல வந்து அடி வாங்கினது அவங்களே அவங்களுடைய பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டருடைய இதெல்லாம் கதறெல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இது வந்து உண்மையிலேயே ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு அட்டாக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த ப்ரெசிஷன் வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியல. அது வந்து எதிர்பார்க்கல அவங்க, அவ்வளவுதான். ஸோ எதிர்பார்த்ததுனால அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நடுவுல வந்து நான் நினைக்கிறேன் 2023 நடுவுல வந்து பாத்தீங்கன்னா 2 ராணுவ அதிகாரிகள் வந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணையோடைய டெஸ்ட் ஃபயர் வந்து அந்த பக்கம் திரும்பிடுச்சு, பாகிஸ்தான் பக்கம் போச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரை சஸ்பெண்ட் கூட பண்ணாங்க இந்தியால இருந்து. ஏன்னா பாகிஸ்தான் பக்கம் போச்சு அப்படின்ட்டு. அது வந்து நாம வந்து சைலண்டா இருந்துட்டோம். பாகிஸ்தான் தான் வந்து எங்க ஊர்ல வந்து அந்த 2 மிசைல் வந்து விழுந்தது அப்படின்னு, அது டெஸ்ட்டுங்க, அதனால அதுல வார்ஹெட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்பவே மேபி நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோம் அவங்களுடைய இது ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டத்தோடைய கேப்பபிலிட்டி வந்து நம்ம மேபி அப்பவே டெஸ்ட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் வந்து அவங்களுக்கு வேலை செய்யுமா, அப்புறமா வந்து இன்டர்செப்டார் சிஸ்டம்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கரெக்டா இருக்கா, அவங்க கிட்ட இருக்க இன்டர்செப்டார் சிஸ்டம்ஸ் வந்து வெஸ்ட் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்களா, இல்ல சைனா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்களா, இல்ல இண்டிஜினஸா டெவலப் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஜுகாத் மாதிரி ஏதாவது பண்றேன்னு சொல்லி பண்ணி வச்சிருக்காங்களா, சத்தியமா தெரியாது. ஸோ இது எல்லாமே அவங்களோட ப்ராப்ளம் வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நத்திங் இஸ் ஒர்க்கிங். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சிவிலியன் கவர்மெண்ட்டும் இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா எதுவுமே பண்ணது கிடையாது. அதே மாதிரி வந்து மிலிட்டரி ஆர்கனைசேஷன்ஸும் எதுவும் பெரிய சக்சஸ்ஃபுல் இல்லை. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப இவங்க வந்து ஏதாவது உண்மை தன்மையா இப்பவாவது கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்குல்ல, பாகிஸ்தானுக்குள்ள ஆபரேட் பண்றதுக்கு இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கும். வேர்ல்டுல நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் பாகிஸ்தானுக்குள்ள ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து அந்த கிராஸ் டேட்டா ஷேரிங்ல நம்மளுக்கு மேபி லைக் 1 வீக் உள்ள நம்மளுக்கு வில் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் த லைக் கேஷுவாலிட்டிஸ் அஸ் வெல் அஸ் லைக் யாரெல்லாம் எலிமினேட் பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு. அவங்களுக்கு நம்ம நாட்டுல நண்பர்கள் இருக்கும்போது நம்மளுக்கு அவங்க நாட்டுல நண்பர்கள் இல்லாமலேயே போயிடுவாங்க. பிளஸ் அதுவும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய மோசமான ஆர்கனைசேஷன்ஸோட கான்டாக்ட்ஸ் அந்த ஊர்ல இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு கிராஸ் கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் கனெக்ஷன்ல நம்மளுக்கு வந்து வில் கெட் த டேட்டா. ஸோ அதனால இவங்க கொடுக்குற டேட்டா வந்து இன்னைக்கு வந்து 200 மரம் வந்துருச்சு, தென்னை மரம் வந்துருச்சு, பனை மரம் வந்துருச்சுன்னு கொடுத்தாலும் ஒரு வாரத்துல 2 வாரத்துல நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் பிக்சர் கிடைச்சிரும். நம்ம கல்வான்ல வந்து சைனா மறுத்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் கூட எங்களுக்கு பலியாளங்கிற மாதிரி அவங்க கூட சாகல. இல்ல இவங்க டைரக்டா பிளாக் அண்டா சொன்னது என்னன்னா 200 ட்ரீஸ் வேர் அப்ரூவ்ட் அப்படின்னாங்க. சோ அப்புறமா 200 ட்ரீஸ் வேர் அப்ரூவ்ட்னா அப்புறம் நீ இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து மரம் தானே போச்சு அப்படின்னு விட வேண்டியது தானே. அப்ப யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வேணுங்கப்பட்டவங்க யாரோ ஒருத்தவங்க போயிட்டாங்க, அதனால நீ வருத்தப்பட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கங்கிறத நம்ம எடுத்துக்கணும். நம்ம இப்ப பாகிஸ்தானுடைய ரிட்டாலியேஷன், இப்ப நம்ம வந்து 26 அப்பாவி உயிர்களுக்கான பழி வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். 9 இடங்கள்ல அந்த தாக்குதல் நடந்திருக்கு. பீமர்ல, பிலாவ்ல, கோட்லில எல்லா இடத்துமே நடந்திருக்குன்னு நம்ம பாக்குறோம். பாகிஸ்தானுடைய நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்கும்? அவங்க வந்து அவங்களுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபே வந்து ராத்திரியே வந்து கிட்டத்தட்ட 2-3 மணி வாக்குல ஒரு செய்தி குறிப்பு வெளியிடுறார். அதுல வந்து we will decide on next course of action when and where to be reacted அப்படின்னு. ஸோ அவர்களுடைய அடுத்த கட்ட பதிலடி என்னவா இருக்கும்? நாம எந்த அளவுல தயாரிப்புல இருக்கணும்? இல்ல நாம வந்து ஃபுல் தயார் நிலையில தான் நம்ம இருப்போம். ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு as we speak மிலிட்டரி அதாவது ப்ரிப்பேர்னஸ் ட்ரில் தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆக்சுவலா இன்னைக்கு ஃபுல்லா ட்ரில் இருக்கு. சோ அதுவும் இல்லாம சிவிலியன் அப்புறமா மிலிட்டரி ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு ட்ரில்லுங்கிறனால நீங்க இனிமே தான் அடிப்பீங்கன்னு நினைச்சோம். அதுக்குள்ள பொசுக்கு முதல் நாள் அடிச்சு போட்டீங்க நீங்க எங்களை ட்ரில் நாளைக்கு. அந்த பக்கம் திருப்பி விட்டு இந்த பக்கம் அப்படிதான் இருந்தது ஆக்சுவலா. சோ நம்ம வந்து இங்க ட்ரில்லுக்கு ரெடியா இருந்தோம். கட்சியில ட்ரில் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. சோ அவங்க நீங்க தான் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு. சோ இப்ப நாம வந்து ஆல்ரெடி நம்மளுடைய ஆர்மி எல்லாம் தயார் நிலையில தான் இருக்கு. நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ட்ரை ஃபோர்ஸஸ் ரெடியா தான் இருக்கு.
ஸோ அவங்க வந்து இதுக்கு மேல வந்து எஸ்கலேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இப்போ வந்து வேர்ல்டு லெவல்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும் போது ஸோ இப்ப இவங்களால அந்த லாஜிஸ்டிக்ஸ் நாம வந்து திரும்ப திரும்ப அந்த கவர்மெண்டோடைய பிரஸ் ரிலீஸ் நம்ம வந்து ராத்திரி 2 மணிக்கு வந்ததுலயும் சரி, இப்போ வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்ததுலயும் சரி, ரெண்டுலயுமே நம்ம ரொம்ப திரும்ப வலியுறுத்தின இடங்கள் வந்து POK அண்ட் பாகிஸ்தான் அண்ட் ரெண்டுமே பயங்கரவாத முகாம்கள் அண்ட் சிவிலியனையோ ராணுவ முகாமையோ கூட நாங்க வந்து எஸ்கலேட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து, இதற்கு மேல பாகிஸ்தான் ஏதாவது பண்ணா உனக்கு பாடம் பயங்கரவாதி முகாமை மட்டும் தான் அடிச்சேன். அது நீ அடிச்சிருக்கோன்னு நினைச்சேன், நீ செய்யல, அப்ப நான் அடிச்சேன். இப்ப நீ வேற ஏதாவது திரும்ப பண்ணனா உனக்கு தெரியும் பாத்துக்கோங்கிற ஒரு எச்சரிக்கை. சோ இது திரும்ப எஸ்கலேட் ஆகக்கூடாது, எஸ்பெஷலி ஃப்ரம் பாகிஸ்தான் சைடுங்கிற மெசேஜை பாஸ் பண்றதுக்காக தான் இதை நம்ம செய்தி குறிப்புலையும் செய்தியாளர் சந்திப்புலையும் ரீஇன்ஸ்டேட் பண்ணமா. கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து இன்டர்நேஷனல் லா எதையுமே மீறல. ஓகேவா? நான் வந்து எந்த நாட்டு மீதும் தீவிரவாத தாக்குதல் பண்ணல. நாம இந்தியாவுடைய வான்படை தாக்குதல் தான் பண்ணியிருக்கோம். அதுலயும் தாக்குதல் நடத்தினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத முகாம்கள் மீது. இது வந்து there is no violation of international law. ஏன்னா எல்லா டார்கெட்டுமே டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெரர் ஃபெசிலிட்டியை தான் நம்ம டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கோம். அது இல்லாம எந்த அளவுக்கு ப்ரிசிஷனா யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லா அமினிஷன்ஸும் வந்து வெஸ்ட்ல இருந்து வாங்கினது தான். ஸோ அதோடைய மோஸ்ட் ஆஃப் த லாஜிஸ்டிக்ஸ் ஆர் வெஸ்டர்ன் மேக்கு, அப்படி இல்லைன்னா சப்போர்ட்டட் பை வெஸ்ட் அப்படின்னும் போது ஸோ அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கண்ட்ரி மேல நான் தாக்குதல் பண்றேன்னா இப்ப அதுக்குன்னு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். இப்போ பாகிஸ்தான் வந்து F-16 வந்து இந்தியாவுக்கு எதிராக யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு அப்ளை ஆகும். ஏன்னா வந்து அவங்க வாரான் டெரருக்கு மாத்திரம் தான் F-16 யூஸ் பண்ண முடியும். அது இந்தியாவுக்கு எதிராக இருக்க ஒரு டாக் ஃபைட்டு கூட யூஸ் பண்ண முடியாதுன்ற கண்டிஷன்ஸ் வந்து அவங்க மேல இம்போஸ் பண்ணியிருக்காங்க US. ஆனா நான் வந்து அதை பண்ணல. ஏன்னா நான் வந்து நம்ம பண்ணது நம்மளுடைய ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்ற அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிற டெரர் அந்த டார்கெட்ஸும் பண்ணியிருக்கோம். ஆனா சில சமயத்துல வந்து இந்த மாதிரி உள்ள எனிமியோட டெரிட்டரி உள்ள இருக்கிறதும், ஆனா அது வந்து இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் டெரர் அப்படின்னும் போது அதை தூக்குறதுக்கான இன்டர்நேஷனல் லா வந்து நம்மளுக்கு ஃபேவரபிளா இருக்கு. சோ அதனால நம்ம இதை பண்றோம். அதுவும் இல்லாம நாம வந்து we are not war mongers அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கரெக்டா சொல்லியிருக்கோம். நான் வந்து போருக்கு அலைபவன் அல்ல, இந்தியா வந்து போருக்கு அலையும் நாடு அல்ல. ஆனா பாகிஸ்தான் போருக்கு அலைஞ்சிட்டு தான் இருக்கு. இன்னி வரைக்கும் யாராவது ஒருத்தன் வந்து இந்த ரகடு பாய் அப்படின்னு சொல்லி தெரியுறாங்களே, நம்ம ஒரு சண்டை போட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, இனி வரைக்கும் இந்தியா வந்து நான் வார் மாங்கரிங்கா போய் நான் ஒரு நாட்டு போய் அட்டாக் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. நம்ம வந்து அட்மோஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின், நம்ம வந்து செல்ஃப் ரெஸ்ட்ரைன் நம்ம வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட, டிசிப்ளின்ட் ஆர்மி வந்து ஒரு 4-5 ஆர்மில இந்தியன் ஆர்மி வந்து அப்படின்னு நம்ம வந்து நம்புறோம், அதை நம்ம சொல்றோம், ஆமா அதை நம்ம வந்து எக்ஸ்போஸும் பண்றோம். நம்ம வந்து அப்படித்தான் நம்ம வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம், நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஆனா இந்த ஆக்ஷன் நம்ம வந்து 9 இடங்கள்ல எஸ்பெஷலி பாகிஸ்தானுக்கு உள்ள வந்து அடிச்சுட்டு போயிருக்கான். நீ என்ன பண்ற அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷரா மாறாதா? அதனால வந்து ஒரு ஃபேஸ் சேவிங்காக மீசையில மண் ஓட்டல அப்படி காட்டுறதுக்காக அங்க வந்து ஒரு ரிட்டாலியேஷன் இருக்காதுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இல்ல, ஆல்ரெடி பாகிஸ்தான் இஸ் கோயிங் டவுன். அதாவது அவங்களுடைய அரசாங்கம் பாகிஸ்தானோட சிவிலியன், அதாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 3 விஷயமா பிரியுது அவங்களுடைய ஆட்சி அமைப்பு அப்படிங்கிறது. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மக்களாட்சி அப்படிங்கிறது ரொம்ப கிளியர். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட்டையும் நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கு பேரலா இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜுடிஷியரி, இன்னொரு பக்கம் வந்து மிலிட்டரி. சோ இது எல்லாமே பிரசிடென்ட் கீழே வரும். இன்னைக்கு வாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணா கூட ஜனாதிபதி அவர்கள் தான் இந்த அறிவிப்பை வெளியிடுவார்கள். யாரோடைய அட்வைஸ்ல பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ்ல பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் தனியா சுயமா டெசிஷன் எடுக்க முடியுமானா மாட்டார். அவர் யாரோடனா டிஃபென்ஸ் மினிஸ்டரோடையும் ஆர்மி ஜெனரல்ஸோடையும் கேபினெட் மினிஸ்டரோடையும் பேசிட்ட பிறகுதான் இந்த டெசிஷன் எடுப்பாரு. இது எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு ஒரு இதுதான் வழி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுக்குன்னே தனியா நம்ம வந்து கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டியும் தனியா வச்சிருக்கோம். நம்ம வராது இந்தியா கிட்ட இருந்து. இதுக்குன்னு CCS நம்ம தனியா வச்சிருக்கிறோம். கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி CCS இருக்கு, CDS இருக்காங்க. சோ எல்லாமே நான் சொல்றது வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் மீட் இருக்கும். கேபினெட் மினிஸ்டர் அட்வைஸ்ல பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணி ஆர்மியோடைய கண்ட்ரோல் எதெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் பார்த்தது வரை அனௌன்ஸ் பண்ண போறோம். ஆனா பாகிஸ்தான்ல இது கிடையாது.
பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் யாரோட கண்ட்ரோல்ல கவர்மெண்ட் இருக்குன்னு தெரியாது. ஆனா இது மூணுமே சக்சஸ்ஃபுல்லானா கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஆர்மி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. சிவிலியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கா, கரெக்ட். ஜுடிஷியரி வேலை செய்யுது. சோ இது எல்லாமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள கரெக்டா ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. வெளியிலயும் நம்ம கரெக்டா ஸ்ட்ரக்சர்டா காட்டும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a failed democracy, failed military as well as failed intelligence. ஏன்னா intelligence will control military will control civilian controlled governments. சோ அப்ப இதுல யார் வந்து கண்ட்ரோல்ல இருக்கானே பாகிஸ்தான் தெரியாது. சோ ஒரு ஆர்டரே சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஆர்டர் என்ன சொல்லுவாங்கன்னா அல்லாஹ், அதுக்கப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறமா ISI, அதுக்கப்புறமா கவர்மெண்ட். இதுதான் ஆர்டர் அவங்களுடைய கண்ட்ரோல்ல. சில சமயத்துல அமெரிக்கா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க வந்து உட்காருவாங்கன்னு, சில சமயத்துல ISI எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து உட்காருவான்னு சொல்லுவாங்க. சோ இப்படிதான் அவங்களுடைய ஆர்டர் இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி வந்து இட் கான்ட் ஃபைட் அ வார். அது இதுல வந்து இப்ப சிவிலியன் கவர்மெண்ட் இட் இஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் பிரஷர். ஏன்னா இம்ரான் கான் தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கணும். இம்ரான் கானை தூக்கிட்டு வேற ஒரு பப்பட்டை கொண்டு வந்து உட்கார வச்சது, அந்த பப்பட்டு திருப்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சதா அறிவிச்சது. சோ இப்ப ஹி ஹாஸ் லாட் ஆஃப் பிரஷர் டு ப்ரூவ் சம்திங். சோ இப்ப அவர் ப்ரூவ் பண்ண முடியாத அவரால் இப்ப எல்லா ஜனங்களுக்குமே இப்ப இருக்கிற கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இருக்கான்னா கிடையாது. பாகிஸ்தானோட கவர்மெண்ட் மீது அந்த நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. பலூச்சிஸ்தான் தனியா பிரிச்சு விட்டுருன்னு கேக்குறான். அது ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. கில்ஜித் பால்டிஸ்தானை எந்த அளவுக்கு பிரஷர் போட முடியும் பிரஷர் போட்டு அதாவது நம்மளுடைய பகுதியை அவன் புடிச்சு வச்சிருக்கான். அந்த ஊர்லதான் இந்த டெரர் கேம்ப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஊர் மக்களையும் மிரட்டிக்கிட்டு உலகத்துல வந்து ஒரு ஒரு உலகத்தோடைய எல்லா தீவிரவாதத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த இடத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப பாகிஸ்தானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பிரிவுகள்ல பிரியறதுக்கான வாய்ப்புகளே இருக்கக்கூடிய நிலைமையில பாகிஸ்தானுக்கு வந்து இப்ப ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். ஆனா இப்ப டைரக்டா இப்ப இந்தியா மாதிரி நாடு, இப்ப இந்தியாவுக்கு பின்புலமா உலகத்துல இருக்க எல்லா நாடும் இருக்கும் போது இந்தியா மேல அவன் ஆக்ஷன் எடுத்தானா அது அவனுக்கு பெரிய பிரஷர் தான். அதை எடுக்க முடியாது இப்ப. ஏன்னா முதல்ல சண்டை போடுறதுக்கு ஏதாவது வேணும்ல, வெறும் திருப்பி கல்லு கட்டையெல்லாம் தான் எடுத்துட்டு வரணும். ஏன்னா அவங்களோட அம்யூனிஷன் எல்லாம் என்ன சொல்ல லார்ஜ்லி டிப்ளீட்டட். ஏன்னா போச்சு மொத்த ரிசோர்ஸையும் இவங்க நேத்திக்குன்னு நினைக்கிறேன். நேத்திக்கு நானும் ரமேஷ் அருண் பேசிட்டு இருக்கும் போது நான் சொல்லும் போது யுக்ரைனுக்கு வந்து 2023 வருஷமே இவங்க எல்லாம் எடுத்து பேக் பண்ணி அமிச்சிட்டாங்க. ஏன்னா உங்க ஊருக்கு இப்போதைக்கு சண்டை வரப்போறது இல்ல, மேபி அப்புறமா வரும்போது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருந்த இந்த மேற்கத்திய நாடுகளுடைய அந்த ராணுவ தளவாடங்கள், முக்கியமா MRLS சொல்லப்படுகின்ற அந்த மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு யுக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்க. யுக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக யூஸ் பண்ணி அதுவும் ஒன்னும் பெருசா சோபிக்கல. சோ அப்படி போகும்போது இவங்க கிட்ட அது இல்ல, அதாவது தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவோ இல்ல மற்ற நாட்டை அட்டாக் பண்றதுக்கானவோ லாஜிஸ்டிக்ஸ் இவங்க கிட்ட இருக்கணும். இப்ப இவங்க சைனாவை ஹெவியா ரிலே பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கா வந்து கை கழுவி விட்டாச்சு. இனிமேல் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு உதவி பண்ண போறது இல்ல. ஏன்னா உலக நாடுகள் பார்த்துட்டு தான் இருக்கு. இதுக்கு மேல அவங்க உதவி பண்ணாங்கன்னா அமெரிக்காவுடைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் ரிப்பேர் பண்ணி விட்டாங்க. அது உண்மை அப்படின்னு சொல்லி மெய்ப்பிக்கிற லெவல்ல தான் அமெரிக்காவோட ஆக்ஷன் இருக்கும். அதனால இப்ப சைனாவை தான் இவங்க பெருசா நம்பி இருக்காங்கன்னா சைனா இதுல டைரக்டா வந்ததுன்னா ஆல்ரெடி அவங்க ட்ரேடு வார்ல கொஞ்சம் பெரிய பிரச்சனையில போயிட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்டே ஒரு காம்ப்ளெக்ஸ் சினாரியோல இருக்கு. பாகிஸ்தான் வந்து முக்கியமா இல்ல இந்தியா முக்கியமா இல்ல உலகத்தோட வர்த்தகம், அதாவது சைனாவிலிருந்து நடக்கக்கூடிய உலக நாடுகளோட வர்த்தகம் முக்கியமா அப்படின்னு பார்த்தா சைனா வந்து ஒரு மாதிரி டெசிஷன் தான் எடுப்பாங்க. சோ அப்ப பாகிஸ்தான் கிட்ட சண்டை போடுறதுக்கு முதல்ல ராணுவ தளவாடங்கள் இல்லை, அது பெரிய லெவல்ல இல்ல. மேபி ஒரு வாரத்துக்கு வேணா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு வாரத்துக்குள்ள அவங்க எவ்வளவு பெரிய இழப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இப்ப வந்து இஸ்லாமாபாத்ல வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுகிறது, அதனால இங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில வந்து ஜனாதிபதி, பிரதமர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டவர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிச்சிருக்காங்க. அவங்களுடைய பயணத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்படியான வேண்டுகோள் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நடந்துருக்கு பாக்குறோம். ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டா நம்ம பாக்குறது, சைனா வந்து ஒரு சைலண்ட் ரோல் பிளே பண்ணும், அமெரிக்கா வந்து ஒரு டியூவல் கேம் ஆடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம், ரஷ்யா வந்து நமக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து பாகிஸ்தானுடைய பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப மோசமான நிலைமை நோக்கி போயிட்டு இருக்கு, நோ டவுட். ஆனா அவர்கள் வந்து ஒரு கொரில்லா, அதாவது ஒரு லஷ்கரி தைபாவோ ஜெய்ஷி முகமதோ ஒரு நாடாக மாறினால் எப்படி இருக்குங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஒரு கன்வென்ஷனல் வாரோ ஒரு டிப்ளமேட்டிக் ரேஷியோ அந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணாம நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய அளவிலான ஒரு பயங்கர அமைப்பு மாதிரி தான் அந்த நாட்டுடைய செயல்பாடே இருக்கு. நம்ம ஆன்டி இந்தியா தான் அவங்களுடைய ஒரே ஸ்லோகனா இருக்கு பாக்குறோம். நீங்க சொன்னது போல
பலூச்ல ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, கில்கிட் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குன்னா கூட இம்ரான்கானுடைய கட்சிக்கான விஷயங்கள் அண்ட் ஷெரீஃபுக்கான கட்சிக்கான விஷயங்கள்னு பார்த்தா கூட எல்லாத்துக்கும் இணைக்கிற புள்ளியா, ஒற்றை புள்ளியா இந்திய எதிர்ப்பு தானே இருக்கு. சோ இந்தியாவுக்கு எதிராக ஒண்ணு பண்றேன்னா அது வந்து ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்துருங்கிற நிலைமை தானே பாகிஸ்தான்ல இப்ப இருக்குது. ஆமா, ஆக்சுவலா பாகிஸ்தான் வந்து ஒரு ராணுவ கட்டமைப்பு ஃபெயிலான நாடு மாத்திரம் இல்ல. இதுல இன்னொரு விஷயமா நம்ம பார்க்கணும், என்னன்னா அணு ஆயுத நாடு. அணு ஆயுதங்களை கொண்ட நாடு. கிட்டத்தட்ட 100 அணு ஆயுதங்கள் 120 அணு ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. சோ நடுவுல வந்து 2024 ஜனவரி வாக்குல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட இருந்து ஒரு ஷிப்மெண்ட் வந்து லண்டனுக்கு போச்சு. அந்த லண்டன்ல வந்து யுரேனியம் இருந்ததாக ஒரு தகவல். சோ அப்ப கூட வந்து இந்தியாவுடைய அணு ஆயுத நிறுவனம் வந்து IAEA, அதாவது அட்டாமிக் எனர்ஜி, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு வந்து இது ஒரு தெரியப்படுத்தி, இது வந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து பாகிஸ்தான் கிட்ட பணம் இல்ல, இப்ப என்ன பண்ண பணம் வரும், ஏதாவது ஒண்ணு வித்து அடமானம் வச்சு பணம் வீட்டுல, அதே மாதிரி வீட்டுல இருக்கிற பொருளை வித்து பணம் வாங்குற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க யுரேனியம் வித்தாங்களா அப்படின்ற ஒரு ஆக்ஷன் கோர்ஸ் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னும் போது மேற்கத்திய நாடுகள் எல்லாமே கம்முன்னு இருந்தது. அதே மாதிரி பாகிஸ்தானும் கம்முன்னு இருந்தாங்க, அதை பத்தி எதுவுமே பேசல. இப்ப போன 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த அட்டாக் அப்புறமா, அதாவது பால்காம் அட்டாக் அப்புறமா அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்குன்னா, பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்கள்லாம் என்ன ஆகும், அதோடைய பாதுகாப்பு திறன் என்ன அப்படின்றது இப்ப வாய் திறந்திருக்காங்க. இது ஏன் வாய் திறக்கிறாங்க அப்படின்னா, இஃப் பாகிஸ்தான் கோஸ் டவுன், நீங்க சொல்றது வந்து ஒரு எல்இடி கண்ட்ரோல்ல பாகிஸ்தான் இருக்கா, இல்ல அந்த மாதிரி ஒரு தீவிரவாத குழுக்கள் கண்ட்ரோல்ல ஒரு சிவிலியன் கவர்மெண்டோ இல்ல சிவிலியன் பாப்புலேஷன் போச்சுன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்னொரு கேள்வி நாம வைக்கிறது என்னன்னா, இப்ப அணு ஆயுதம் கொண்ட நாடு, இப்ப சிவிலியன் பாப்புலேஷன் வந்து சிவிலியன் கவர்மெண்ட் ஃபெயில் ஆகுது, மிலிட்டரியால கண்ட்ரோல் எடுக்க முடியல. சோ நீங்க சொல்ற அதே வார்த்தையை நான் சொல்றேன், இப்ப எல்இடியோ இல்ல ஒரு தீவிரவாத குழுவோட ஆளுமைக்கு பாகிஸ்தான் போதுன்னா, இந்த 100 அணு ஆயுதங்கள் எங்க போகும், யாரோட கண்ட்ரோல்ல போகும்? இது வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட் வேர்ல்டுக்கு. இது வந்து இந்தியாவுக்கு மாத்திரம் இல்ல, அது வந்து உலகத்துக்கே த்ரெட். ஏன்னா இதை எடுத்துட்டு போய் வேற யாருக்காவது வித்தாங்க, அது எங்கேயாவது, அதாவது ஒரு நாடுடைய கண்ட்ரோல்ல ஒரு அணு ஆயுதம் இருக்கிற வரைக்கும் அது பாதுகாப்பானது. ஒரு யாரும் வந்து அவ்வளவு என்ன சொல்றது, யோசிக்காம பிரயோகம் பண்ண போறது இல்லை. நியூக்ளியர் டாக்டரின்ஸ் ஆர் வெரி ப்ராப்பர்லி டிக்டேட்டட். சோ அப்படி இருக்கும்போது இது ஒரு தீவிரவாத குழு கையில போச்சுன்னா, அப்ப அது இந்தியாவை டார்கெட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வேற யாராவது ஒரு நாட்டுல கூட போய் விழலாம். சோ அப்படி இருக்கும்போது அது உலகத்துக்கே ஒரு த்ரெட்டா இருக்கும். சோ அதனால பாகிஸ்தான் ஹாஸ் டு ஆக்ட் நவ். சோ எய்தர் டிசார்ம், அதாவது ஃபுல்லா பாகிஸ்தானை வந்து அணு ஆயுதம் மற்ற ஒரு நாடா மாற்ற வேண்டிய தருணத்துல நம்ம இருக்கோம். அதையும் நம்ம எடுத்துக்கணும். பட் அது வந்து ஹவு ஃபார் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு கேள்வி வரல. அதனால அவர்களுக்கு வந்து இந்த இந்திய எதிர்ப்பு தான் அவர்களுடைய அடையாளமாகவே இருக்குது. அப்படிங்கும் போது அவர்கள் வந்து அணு ஆயுதம் தான் நமக்கு வந்து ஒரு அடிப்படை விஷயம் நினைப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அதை வச்சு தான் மிரட்டிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா முதல்ல நாங்க ஏவ மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நாங்க எங்களுக்கு எப்ப தேவைனாலும் ஏவிரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வருதுங்கிறப்ப அங்க பாகிஸ்தானுக்கு உள்ள இப்ப நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது சர்வதேச சமுதாயத்தை நம்ம டிப்ளமசி மூலமா நம்ம வந்து பியூட்டிஃபுல்லா டீல் பண்ணிருக்கிறோம். இந்தியாவுக்குள்ள இப்ப நடிகர் விஜயில இருந்து பாமகவுடைய தலைவர் செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ்ல இருந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியில இருந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின்ல இருந்து எல்லாருமே வந்து ராயல் சல்யூட் டு நம்முடைய ஆர்மி போர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியாவுல எல்லாமே ஒருங்கிணைஞ்ச ஒரு பாதையில இருக்கிறாங்க நம்ம பாக்குறோம். பாகிஸ்தான்ல இந்த மாதிரி வந்து இந்த பக்கம் போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்றதுக்கான ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்குதா, அப்படி ஏதாவது ஒரு பாக்கி இருக்குதா? இன்னும் மேல நீங்க சொன்னது போல ஒரு ரகுடு பாய் அப்படிங்கிற மாதிரியா போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதா, இல்ல அங்க வந்து ஒரு ஒருங்கிணைச்சு யாராவது ஒரு பிக் பாஸ் நம்ம வந்து பாக்குறோம் 30 வருஷமா அமெரிக்காவும் பிரிட்டனும் என்ன விரும்பணும் அதானப்பா செஞ்சுட்டு இருந்தோம், நீங்க தானப்பா எங்களை வந்து அடிமையா வந்து கைக்கூலியா கூலிப்படையா வச்சிருந்தீங்கன்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அப்ப அந்த மாதிரியான நிலைமை இருக்கும்போது பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லாம போயிரும், அணு ஆயுதங்களை ஒழிக்கிறதா ஒரு வழிங்கிறதுலாம் ஒரு டிஸ்டன்ட் கனவா உங்களுக்கு தோணலையா? அணு ஆயுதங்களை ஒழிக்கிறதுன்றது நான் இப்ப சொல்ல, அணு ஆயுதம் பாகிஸ்தானுடைய ஆர்மி இப்ப தோத்து போகுதுன்னு வச்சுக்கோம், இப்ப சிவிலியன் கவர்மெண்டே இல்ல. சோ இந்த மாதிரி தருணத்துல அந்த அணு ஆயுதங்கள் 1, 2 இல்ல 100கணக்கான அணு ஆயுதங்கள் இருக்கு. சோ இப்ப 100கணக்கான அணு ஆயுதத்தை உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து, நான் இந்தியாவுக்கு எதிராக மாத்திரம் நான் சொல்ல, அதாவது இந்தியா தான் டார்கெட் அப்படின்றது வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஓகே. இப்ப பாகிஸ்தானா இருக்கிற வரைக்கும் அந்த அணு ஆயுதங்கள் சோதிக்கிற இல்ல பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரே நாடு இந்தியா. இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க வேற எந்த நாடு மேலேயும் போட போறது இல்ல. அவங்க வந்து கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் மேல போட மாட்டாங்க, ஈரான் மேல போட மாட்டாங்க, தஜிகிஸ்தான் மேல போட மாட்டாங்க, வேற இடத்த தாண்டி போறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அப்ப பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான் அப்படின்னும் போது
நீங்க வந்து பாகிஸ்தான் கவர்மெண்டா இருக்கும் போது இந்த டெசிஷன் இருக்கும். சோ இப்ப பாகிஸ்தானே இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம போறோம். ஏன்னா பலுச்சிஸ்தான் டிஸ்இன்டகிரேட் பண்ணி வெளியில போறாங்க, கில்ஜித் நம்ம எடுத்துக்கிறோம். சோ நடுவுல இருக்கிற 2 மாநிலங்கள் மாத்திரம் இருக்கு. சோ இது மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில பாகிஸ்தான் என்ன ஆகும்? அப்ப பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களுடைய பாதுகாப்பு என்ன? இது வந்து சரி வேற யாராவது ஒரு இடத்துல கடத்தி கொண்டு போயிட்டு இது வந்து மேற்கத்திய நாடுகள்ல ஏதாவது ஒரு மேல பிரயோகம் பண்ணாங்கன்னா அப்ப மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையா இல்லையா? சோ இந்த கேள்விதான் நான் முன்வைக்கிறேன். இது இந்தியாவுக்கு மாத்திரம் த்ரெட் இல்ல. இந்த பாகிஸ்தான் இந்த நாடு வந்து ரோக் நேஷனா இருக்கிறதுன்றது இந்தியாவுக்கு மாத்திரம் த்ரெட்னு மேற்கத்திய நாடுகளோ இல்ல ஆப்பிரிக்க நாடுகளோ மத்திய கிழக்கு நாடுகளோ நினைச்சாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. இது வந்து இது ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு மாத்திரம். இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பாகிஸ்தான வழிக்கு கொண்டு வர்றதுக்கு சர்வதேச நாடுகளுடைய தலையீடு முக்கியம். அமெரிக்கா மாதிரியான நாடுகள் வந்து இதுல பாடம் கத்துக்கிட்டாங்க. அது அவங்களுடைய 9/11 வந்து எங்க இருந்து எல்லாமே கிளம்பிச்சுங்கிற வரைக்கும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பாக்குறோம். பட் அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி அவர்களுடைய அன்ரெஸ்ட் அது வந்து பாகிஸ்தான வழிக்கு கொண்டு வர நமக்கு உதவுமா? கண்டிப்பா. இதுதான் ஆல்ரெடி பங்களாதேஷ், அதாவது பாகிஸ்தான் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ரெண்டு பக்கமா பிரிஞ்சு இருக்கும் போது முதல் விஷயமா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்தது பாகிஸ்தானோட ஈஸ்ட் பாகிஸ்தானோட சிவில் சொசைட்டி தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு ஆற்றுச்சு. அந்த சமயத்துல முக்தி பாகினி வந்தாங்க, அவங்களை எந்த அளவுக்கு உபயோகத்தை படுத்த முடியுமோ படுத்தினாங்க. ஏன்னா அங்கிருந்துதான் நம்மளுக்கு அகதிகளுடைய உள்ள இன்ஃபிளக்ஸ் வந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அங்க இருக்கக்கூடிய இப்ப பலூச் லிபரேஷன் ஆர்மி இருக்கு இல்லையா, அவங்களா இருக்கட்டும் இல்ல கில்ஜித்லயே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக இப்ப நிறைய வாய்ஸஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து மத்த எல்லா பகுதியிலும் இந்த கேபில வருது. ஸோ அதே மாதிரி ஆப்கான் சைட்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்தும் நிறைய எதிர்ப்புகள் வருது. ஏன்னா பாகிஸ்தானோட வாழறது வந்து பிரயோஜனம் இல்ல, பாகிஸ்தான் நாடுல வாழறது பிரயோஜனம் இல்லைன்னா அந்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப ஓவர் த்ரோ பண்றாங்கன்னா அப்பதான் இப்போ மேற்கத்திய நாடுகளோ இல்லைன்னா ஒரு பெரிய பவர்ஃபுல் கோஆலிஷன் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த சமயத்துல இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு எடுத்து அது எங்க யார்கிட்ட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றத என்ன சொல்றதுன்னா ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம லாஸ்ட் क्वेश्चन டு யூ இன் திஸ் செஷன் மிஸ்டர் கணேஷ்குமார். நம்ம வந்து இப்போதைக்கு பெஹல்காம் அட்டாக்கு பிறகு ஒரு 15-16 நாள் நாம வந்து ஒரு மிகப்பெரிய பொறுமையை காட்டணும். அந்த நாட்டுல எந்த ஆக்ஷனும் இல்லாதனால நம்ம வந்து ஒரு தாக்குதல் நடவடிக்கை எடுத்தோம். இப்ப பாகிஸ்தானுக்கு வந்து இப்ப நம்ம வந்து தாக்குதல் நடத்தி இருக்கனால அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாக்குறதுக்கு நம்ம இன்னொரு 10-15 நாள் பொறுக்கலாமா? இல்ல அது ஒண்ணு உடனடி ஆக்ஷன், அப்படி இல்லைன்னா ஆக்ஷன் இல்ல, அந்த சைட்ல இருந்து ரியாக்ஷன் இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இப்போதைக்கு அவங்க சைட்ல இருந்து ஆக்ஷன் இப்போதைக்கு சான்ஸே இல்ல. ஓகேவா? இப்ப இன்னைக்கு இவங்க வந்து பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு மேல இந்தியா எங்களை அடிச்சாங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வழி எங்க கிட்ட இருக்கு. இதுதான் பதில். அதாவது இதுக்கு மேல சொல்றதுல வந்து நாங்க திருப்பி அட்டாக் பண்ணுவோன்றது பதில் இல்ல. இனிமேலும் திருப்பி இந்தியா எங்க மேல தாக்குதல் பண்ணாங்கன்னா அதை தடுத்து நிறுத்துவதற்கான வழிமுறைகள் எங்க கிட்ட இருக்கு அப்படின்றதுதான் அவங்க ஒரு வார்த்தையா சொல்லியிருக்காங்க. சோ அப்படின்னா அவங்க இனிமேல் வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. பிளஸ் உலக அமைப்புகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு, இப்ப திருப்பி போய் அடிக்க முடியாதுன்றது தெரியும். ஆனா இப்போதைக்கு இந்தியாவுடைய பிரஷர் என்னவா இருக்கும்னா இன்னும் ஃபர்தர் ஐசோலேஷன் ஆஃப் பாகிஸ்தான், பிஓஜேகேவை மீட்பதற்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும். இப்போ சோ அதை பண்றதுதான் இப்போடைய வழியா இருக்குமே தவிர இந்தியா வந்து இந்திய மக்களுக்கு பண்ணி காமிச்சாச்சு. டிப்ளமேட்டிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் உலக நாடுகளுக்கு ஐடென்டிஃபை பண்றது காமிச்சாச்சு. பினான்சியல் சிஸ்டம் வந்து கொண்டு வந்து பாகிஸ்தான் சோக் பண்ணி பாகிஸ்தானுடைய முறைமை, அதாவது பாகிஸ்தானுடைய மொத்த நாட்டோடைய கட்டமைப்பை ஒரு கேள்விக்குரிய மாற்றியாச்சு. இந்திய மக்களுக்காக இந்திய மக்கள் வந்து இது வந்து எமோஷன், இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்திய நாடு ஜெனரலாவே எமோஷனல் கண்ட்ரி. அது இல்லாம நடந்த விஷயம் வந்து ரொம்ப எமோஷனலான இன்சிடென்ட். இதற்கு பதிலடி கொடுத்தே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருந்த நம்ம அதுக்கான பதிலடி கொடுத்தாச்சு. இதுக்கு மேல ஃபர்தரா நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம வசம் எடுக்கிறது தான். இதை எடுத்துட்டோம்னா பாகிஸ்தானுக்கு வேற எந்த ஒரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய வாய்க்கா தகராறு அப்படின்றது 80 வருஷமா இருக்கிறது பிஓஜேகே மாத்திரம் தான், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மாத்திரம் தான். இதை எடுத்துட்டாங்கன்னா பாகிஸ்தானுக்கு வேற எதுவும் சண்டை போடுறதுக்கு காரணமே கிடையாது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து ராஜஸ்தான் அந்த வாய்ப்பு இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நேத்து நடத்தப்பட்ட தாக்குதல் ஒருவேளை ஒரு தொடர் தாக்குதலாக இருந்து அதுல வந்து
பிஓகே நம்ம கண்ட்ரோல் எடுத்துட்டோம், உக்ரைன் வந்து தாக்குதல் நடத்தின மாதிரி, உக்ரைன் மேல ரஷ்யா தாக்குதல் நடத்தின மாதிரி நம்ம வந்து பிஓகே கண்ட்ரோல் எடுத்துட்டோம் அப்படின்னா வேற கதை. பட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பயங்கரவாத முகாம்களை மட்டும் தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டோம். நீங்க சொல்ற மாதிரி ஒட்டுமொத்த பிஓகே நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும்னா அங்க வந்து சிவில் சொசைட்டிக்கும் கட்டாயமா பாதிப்பு இருக்கும். பட் இனிமே நம்ம வந்து ஒரே ஒரு ஒன் டைம் தாக்குதல் நடத்தி முடிச்சிட்டதுனால இனிமே பிஓகே மீட்டெடுப்பதற்கான ஸ்பேஸ் இன்னும் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதற்கான வாய்ப்புகளும் தொடருதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா டிப்ளமேட்டிக் சேனல்ல மாத்திரம் தான் எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க முடியும். அதாவது ரஷ்யா வந்து கிரிமியா அனெக்சேஷனை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள கோட் பண்றேன் இங்க. ரஷ்யா எவ்வளவுதான் பெரிய மிலிட்டரி மைட் கண்ட்ரியா இருந்தாலும் அந்த நாடு வந்து கிரிமியாவோட அனெக்ஸ் பண்ணி எடுக்கும் போது அங்க வந்து சிவிலியன் பாப்புலேஷனோட சப்போர்ட் இல்லாம சிவிலியன் பாப்புலேஷன் கிட்ட போயிட்டு வாக்கெடுப்பு நடத்தி எடுத்தாங்க. சோ அதை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரி முன்னெடுப்புகள் நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நாம வந்து வாக்கெடுப்பு எடுக்கணுமோ அவசியம் இல்லை. இது வந்து அமெரிக்காவும் they have to honor their words, அவ்வளவுதான். இதை வந்து வேர்ல்டு ஸ்டேஜ்ல நம்ம கொண்டு போய் வச்சாலே அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்கும் இந்த சமயத்துல. ஏன்னா இந்த மேப் வந்து பிரிட்டனுடைய டிகிரி தான் இந்த மேப். சோ அதை வந்து மாத்தினது திருப்பி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஒண்ணு கொண்டு வந்து 80 years ஒரு ப்ரெஷர்லயே வச்சிருக்கோம். சோ இப்ப பிரிட்டன் ஹேஸ் டு ஹானர் இட்ஸ் வேர்ட்ஸ், அவ்வளவுதான். சோ நீங்க வந்து திருப்பி பாகிஸ்தானை இவ்வளவு நாள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அவங்க கிட்ட இருந்ததுக்கான காரணம் மேற்கத்திய நாடுகள் தான். சோ அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம பாகிஸ்தானால இவ்வளவு நாள் இயங்கி இருக்க முடியாது. நீங்க சைனான்னு இன்னைக்கு சொல்லலாம். சைனா 1992, 93 அப்புறமா தான் சைனா தலையெடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தானுக்கு பின்னாடி ஒரு பெரிய பவர் இருந்தது இல்லையா? அந்த பவர் யாரு அப்படின்னா இவங்க தான். சோ அப்ப நீங்க வந்து இப்ப நீங்க வெளியில போயிட்டு நீங்க வந்து அந்த இடத்த விட்டு கொடுக்காம நீங்க வந்து இது ஆக்ஷன் நீங்க எங்களுக்கு டிக்டேட் பண்ண முடியாது. உலகத்துல வேற எந்த நாட்டுக்குமே நீங்க டிக்டேட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து மற்ற நாடுகள் மீது பண்றதை வந்து நீங்க வந்து எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய இடத்த திருப்பி மீட்டு கொடுங்கன்னு கேட்கறதுதான் உலக ஸ்டேஜ்ல, அதாவது வேர்ல்டுடைய ஆர்கனைசேஷன்ஸ்ல இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. So it is time for Pakistan to return back POK. இது வந்து நான் வந்து சண்டை போட்டு வாங்கணும்னு இல்லை, இது தார்மீகமா நீ கொடுத்துட்டு போக வேண்டிய விஷயம், அவ்வளவுதான். சோ அது வந்து எவ்வளவு சீக்கிரமா கொடுக்கறதோ அது உங்களுடைய இப்ப பலுச்சிஸ்தான் மாத்திரம் கேட்கறாங்க. இது ப்ரொலாங் ஆக வேர்ல்ட் லெவல் ஐசோலேஷன் வரும்போது பாகிஸ்தான் இன்னும் மல்டிபிள் பீசஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஏன்னா இப்ப ரெண்டு ஸ்டேட் கிளைம் இருக்கா. ஒண்ணு கில்ஜித் நம்மளுது அதை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறோம். பிஎல்ஏ வந்து எனக்கு தனியா பிரிச்சு கொடுத்துருன்னு சொல்லி கேட்கறாங்க. சோ அப்புறமா கேபி தனியா கேட்பாங்க. சிந்து தேஷ்னு ஒண்ணு தனியா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. சோ இத மாதிரி மல்டிபிள் பீசஸா பாகிஸ்தான் போறதுக்கு பதிலா ஏதாவது 1-2 கொடுத்துட்டு ஃபேஸ் வேல்யூ காப்பாத்திக்கிறது பாகிஸ்தானுக்கு பெட்டரா இருக்கும். ரொம்ப நன்றி கணேஷ்குமார். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை மிக விரிவாக மிக தெளிவாக விளக்கியமை மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த் சார்.